அண்ணன் வருவாரான்னு கேக்குறாங்கன்னு. அதுல எவ்வளவு பாசம் இருந்துச்சு தெரியுமா? நிஜமாவ சொல்ற? ஏங்க என்னங்க நீங்க இன்னும் அந்த செல்லமாவை நம்பிட்டு இருக்கீங்களா? நமக்கு எதிராக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சாங்க. நம்மளை எப்படிடா கவுக்குறதுன்னு பார்த்தாங்க. நமக்கு வர இருந்த அந்த அண்ணா நகர் பார்ட்டியை பிடிச்சிட்டாங்க. நம்ம இப்ப போண்டி ஆகி உட்கார்ந்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தாதானே இப்ப திரும்ப வேற கூப்பிடுறாங்களாமா? இதே நீங்க நம்பிட்டு போவீங்களா? ஏங்க இதுலயும் ஏதாவது உள்குத்து இருக்க அண்ணே, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்கண்ணே. அதுல உண்மை கிடையாது. அக்கா எப்பவுமே நமக்கு துரோகம் பண்ணாதுண்ணே. ஆஹா, பண்ணதெல்லாம் அவருக்கு தெரியாது. கட்டுங்க. போதுமா? கட்டுங்க சித்தப்பா. தர்தரம் புடிச்சவளே, வேற வேலையில உனக்கு? ஏண்டி அடிச்ச? ஏண்டி அடிச்ச? ஐம் சாரிங்க. நான் ஏதோ என்னாச்சும் தெரியலங்க எனக்கு. சாரி ரத்னா. ரத்னா சாரிங்க. ஏன் அடிச்சான்னு கேக்குறேன். இல்லங்க, உங்களுக்கு சக்கரை கொடுக்கிறது ஓகே. ஒரு இவருக்கு சக்கரை கொடுக்கிறது யாரு? அவன் என் தம்பிடி. ஐயோ அது இல்லங்க, ஒரு மூணாவது மனுஷனுக்கு. என்னடி மூணாவது மனுஷன்? இல்ல சித்தப்பாடி அவன். அவளுக்கு சித்தப்பா தெரியுமா? எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். எனக்கு என்னன்னா நம்ம பொண்ணு ஒரு மூணாவது மனுஷனுக்கு சக்கரை கொடுத்து நான் சித்தப்பாங்கிறத மறந்துட்டேங்க. ஐம் சாரி, நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. சாரி அண்ணே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. சாரிமா. என்ன மன்னிச்சிடுங்க. கைவிட. எதுக்காக ரத்னாவை அடிச்ச? அடிச்சிட்டேன். ஆமா, நான் ரத்னாவை அடிச்சிட்டேன். தப்புதான். அவளை அடிச்சிருக்க கூடாது. நான் ஏன் இந்த தப்பு பண்ணேன்னு நான் சொல்லிடுறேங்க. செல்லம்மா குழந்தைய தொட்டில போட போறாங்கன்னு அவ ஓடி வந்து சக்கரை போட்டதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. நான் என்னையே மறந்துட்டேன். அவரு செல்லம்மான்னு பேரை சொன்ன உடனே அவ எனக்கு பண்ண கொடுமை, என் முடிய வெட்டினதாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த பெரியல அந்த ஆத்திரத்துல தாங்க நானே என்ன மறந்து ரத்னாவை இழுத்து அடிச்சுட்டேன். நான் இவ்வளவு வேதனையில இருக்கும் போது இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களேங்கிற கோவத்துல தான் கண்ணு மண்ணு தெரியாம செல்லம்மாவை அடிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம குழந்தைய அடிச்சுட்டேங்க. என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ்ங்க. தர்தரம் நீ ஏண்டி சொன்ன? நான் என்னங்க பண்ணுவேன், முடியலங்க. அவ அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாமே தப்பா நடக்குது, எல்லாமே அபசகுனமா நடக்குதுங்க. அதாங்க ஏதோ வாய் தவறி கோவத்துல அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணிட்டேன். நான் பேசிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். சரி அழாத. ரத்தனா வயசுக்கு வந்த பொண்ணு. அவளை அடிக்கிறதோ அவளை லூசுன்னு சொல்றதோ நீ இனிமேல் சொல்லக்கூடாது. இதான் கடைசியா இருக்கும். இனிமேல் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் அவ அப்ப. ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ, ரத்னா பேசுறேன். ஹலோ ஹலோ, ஹலோ, குடு போன கொடுக்க பிரியாரியா நீ குடுங்க. வா வா உங்க அப்பா கிட்ட வா. வா நீ சொல்றேல்ல வா.
சொல்லிடாதீங்க ப்ளீஸ். வேண்டாம், தயவு செஞ்சு அப்பா கிட்ட என்ன போட்டு கொடுப்ப, நான் உன்னை போட்டு கொடுக்கலதா? என்னங்க வாங்க இங்க. ஏய் என்னடி என்ன திருப்பி ஆரம்பிச்சியா? நான் சொல்றது கேளுங்க. அவ கையில என்ன இருக்குன்னு பாருங்க. என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா. பேசாம இருந்தா கேளுங்க. போன் எப்படி வந்ததுன்னு. அன்னைக்கே அவ ரூமுக்குள்ள யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான்னு நான் சொன்னேன். நீங்க கேக்கல, என்ன திட்டுனீங்க. உங்க பொண்ணு அப்படியே கொஞ்சம் நீங்க தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க. இப்ப கூட சும்மா லேசா அவளை தட்டுனேன், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு. அதுக்கு நீங்க என்ன பேச்சு பேசுனீங்க, எவ்வளவு கோவப்பட்டீங்க. நீங்க படிக்கிற வயசுல இப்படி போய் சொல்லலாமா ஒரு பொண்ணு? இந்த வயசுல எனக்கு போன் அவளுக்கு இப்போ திருட்டுத்தனம் பண்ணா நாளைக்கு வாழ்க்கையில எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? அப்புறம் வளர்ப்பு சரியில்லை, நாளைக்கு எல்லாரும் உங்களை தானே திட்டுவாங்க. எவ்வளவோ சொல்லியாச்சு, அடக்குமாறுன்னு கேட்டா தானே. எனக்கு தெரியாதுங்க. அவ கையில இப்ப போன் எப்படி வந்துச்சு, யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டு சொல்றீங்க. கேளுங்க. போனை யார் கொடுத்தா? அப்பா, இன்னைக்குதான்ப்பா ஸ்கூல்ல என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தா. ஓஹோ. அப்போ அன்னைக்கு பேசினியே, அது இன்னொரு ஃப்ரெண்ட் கொடுத்ததா? இவ போய் சொல்றாங்க. நான் சொல்லட்டுமா போன் யார் கொடுத்ததுன்னு? ஏகே பையன், அந்த சுரேஷ், அவன் தான் கொடுத்திருக்கான். ஐயோ இல்லப்பா, இவங்க போய் சொல்றாங்கப்பா. அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. இல்லங்க, இவன் அந்த பையனோட சுத்ரா, அவன் தான் போனை வாங்கி கொடுத்திருக்கான். ஐயோ இல்லப்பா, சத்தியமா எனக்கு அந்த ஏகே பையனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா. இவங்க போய் சொல்றாங்கப்பா. இது செல்லம்மா வாங்கி கொடுத்தது. என்னங்க பாவே, அப்பா கூடவே இருந்துகிட்டு துரோகம் பண்றியா அவருக்கு? வா அப்பா, வா அப்பா, வான்னு சொல்றேன்ல. அப்பா ப்ளீஸ் பா. போடுங்க ரெண்டு. வான்னு சொல்றேன்ல. வா. நீ என் பொண்ணு இல்ல, என் அம்மா. என் அம்மாண்டா எனக்கு உயிர். என் அம்மா சாயல உன்னை பார்க்கறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் செல்லமாதான் எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ என் நெஞ்சில குத்திட்டா. நீ என் தலையில கல்ல தூக்கி போட பாக்குற. ஒரு அப்பனுக்கு மிகப்பெரிய அவமானம் பொண்ணு தறி கட்டு போறதுதான். நான் அவமானப்பட்டு நிக்கணும்னு நீ நினைக்கிறியா? அப்பா, அவங்கள நம்பாதீங்கப்பா. அவங்கள நம்பாதீங்க. அவங்க போய் சொல்றாங்க. பொய்யோ உண்மையோ என்ன நடக்குது? அந்த போனை செல்லம்மா கொடுத்து நீங்க கொண்டு வந்திருக்கிய. அப்ப செல்லம்மா மேலதானே உனக்கு பாசம் ஜாஸ்தி. அப்பன ஒரு பொண்ணு வேவு பார்க்கலாமா? செல்லம்மா உனக்கு அத்தை, நான் அப்ப. அத்தை வேணும்னா போ, அப்பா வேணும்னா இரு. இல்லப்பா, எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். அப்பா நீங்க தான்ப்பா ரொம்ப முக்கியம். அப்பா நீங்க எனக்கு வேணும்ப்பா. ஒரே அரசு பட்ட புள்ளைய அடிச்சுதா இருக்க கூடாதுன்னு பாக்குறேன். அப்பா போ.
கற்பகம் 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 ஏன்டா அவளை கூப்பிடுற? மம்மி பசிக்குது மம்மி. நான் சாப்பிட வேண்டாம்? காலையில அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போனேன். ரூமுக்கு ஒரு காஃபி கூட வரல. வேலைக்காரி லீவு. ஏன் நீங்க சமைக்க மாட்டீங்களா? ஏண்டா நீயும் அப்பன மாதிரி கோமுட்டையா இருக்க? தான் பணக்காரன் ஆயிட்டோங்கிறத ஆம்பளைக்கு விதவிதமா கார் வாங்கி பணக்காரங்களா ஆயிட்டோம்னு சொல்லுவாங்க. பொம்பளைங்க சமையல் கட்டுக்கு போறத நிறுத்தினாலே அவங்க பணக்காரங்களா ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். மம்மி உங்கள மாதிரி யாருமே பேச முடியாது. நீங்க வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்களேன், நான் கூட்டணிக்கு பேசுறேன். டாடி எங்க? ஏன் அவரை காப்பி போட சொல்ல போறியா? உங்க அப்பா காப்பி போட்டாலும் போடுவாரு. அந்த செல்லம்மா கேண்டீன் நடத்தும் போது அங்கதானே விழுந்து கிடந்தாரு. வந்தா எனக்கும் சேர்த்து காப்பி போட சொல்லு. ஆக மொத்தம் யாரையும் தாளிக்காம உங்களால பேசவே முடியாது இல்ல? அம்மா வாங்க அஞ்சலி, மாப்பிள்ள வாங்க உள்ள வாமா, உட்காருங்க. என்ன சுரேஷ், உலக அதிசயத்தை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? என்னால நம்பவே முடியல. நீங்களும் அஞ்சலியும் கை கோத்து வந்து நின்னத டாடி மட்டும் பார்த்திருந்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டுருப்பாரு தெரியுமா? யாரு உங்க அப்பாவா? சந்தோஷங்கிற வார்த்தைக்கு முதல் எழுத்து கூட அவருக்கு என்னன்னு தெரியாது. மாப்ள, இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு? இல்ல ஆண்டி, அஞ்சலி கிட்ட பேசினேன். எத்தனை நாள் தான் நம்ம 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது? இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம்னு சமாதானம் சொன்னேன். அதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியே நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்க எல்லாரையும் பார்க்கலான்னு இங்க வந்தோம். என்னம்மா மாப்பிள்ளை இவ்ளோ பேசுறாரு, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீ உன் அப்பன மாதிரி வாய் திறந்து பேசவே மாட்டேன். மாப்பிள்ளைனா மாப்பிள்ளைதான். எப்படி ஈகோ பார்க்காம மனசை விட்டு பேசிருக்காரு பத்தியா? இந்த வீட்லயும் வெள்ளை வேட்டி கட்டின ஒரு சாமியார் இருக்காரு. கட்டினவளை மதிக்கவும் தெரியாது, சந்தோஷப்படுத்தவும் தெரியாது. இது பாருமா, என்னோட செலக்ஷனை பாத்தியா? மாப்பிள்ளை எவ்வளவு கெட்டிக்காரரா இருந்தா அந்த செல்லம்மா உன் மனசுல ஏத்தின விஷத்தை எல்லாம் இறக்கி உன்னை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்காரு. அம்மா, செல்லம்மா பத்தி தப்பா பேசாதீங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு உன்னை விட டாடியை விட அவங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சதீஷ் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டப்போ நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். செல்லம்மா ஃபோன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் தான் நான் சதீஷோட சமாதானம் ஆனேன். அதுக்கப்புறம் தான் இவரோட சேர்ந்து வாழணும்னு எனக்கு தோணுச்சு. செல்லம்மா பேச்சல இப்பயே எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளையோட முகம் மாறுறத பாரு. அவ ஒரு நடிகை திலகொண்டி. புள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவா. மம்மி, அதான் அஞ்சலி சொல்றான்ல, மாப்பிள்ளையும் அஞ்சலியும் சேர்ந்தது காரணமே செல்லமா தானு. ஏன் அவங்களே திட்டிட்டு இருக்கீங்க? அவங்களே பாவம் 2 குழந்தையில ஒரு குழந்தைய பறி கொடுத்த துக்கத்துல இருக்காங்க. அவளுக்கு வேணும்டா, வேணும். கடவுள் எப்பவுமே அவ பக்கமே இருக்க மாட்டார், நம்ம பக்கமும் வருவார். இப்பவே சொல்லிட்டேன், இந்த பேர் சூட்டு விழா, தொட்டில் ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் போகணும்னு நினைச்சீங்க அவ்வளவுதான். ஆண்டி, எதுக்கு இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல இப்படி கோவப்படுறீங்க? சரி மாப்ள, நீங்க சொல்லிட்டா சரி. சரி மாப்ள, இப்பவே ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி பீஸா பர்கர் பாசான்னு ஆர்டர் பண்ணி பெரிய பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன். என்ன ஆண்டி, வீட்ல சாப்பாடு இல்லையா? நான் மாமியார் வீட்ல விருந்து சாப்பிடலான்னு ஆசாசியா வந்தேன். நீங்க ஏதோ பீஸா பர்கர்னு. அப்படியே மாப்ள, 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க, நானே சமைக்கிறேன். வாழை இலை போட்டு உங்களுக்கு விருந்து வைக்கிறேன். ஓகே. ஏன் மம்மி, காலையில இருந்து ஒருத்தன் காஃபி கூட கிடைக்காம புலம்பிட்டு இருக்கேனே.
நீ புள்ளடா, அவர் மாப்பிள. அவருக்காக நான் 5 வேளை கூட சமைப்பேன். ஆ, அஞ்சலி, உங்க வீட்டுக்கு போன் போட்டு மாப்பிளையோட அண்ணா அண்ணியும் வர சொல்லு. அக்கா நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண போயிருக்காங்க. மாமாக்கு ஏதோ வேலை இருக்கா, அதனால வெளியே போனாரு. அப்படியா? சரி. மாப்பிளைக்கு பசிக்கும், நாம சமைக்கலாம் வா. அம்மா, டாடி எங்க? அவர் ஏதாவது மடத்துல போய் உட்கார்ந்திருப்பாரு. சந்தோஷமான நேரத்துல எதுக்கு அந்த சனியனை நினைக்கிறேன்? ஏன் என் நிம்மதியை கெடுக்கிற? சரி சரி, வா வா. அப்புறம் மச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சந்தோஷத்தை கொண்டாடி ஆகணும்ல? புரியலையே. கொண்டாடி ஆகணும்னு சொன்னேன். ஐயோ, வீட்லயே வா. என்ன மச்சான் அது? இவ்வளவு ஹெவி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. உங்க ரியாக்ஷனை பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே வாங்க. எங்க மேல ரூம்லயா? ஆமா, எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், அப்புறம் நீங்க வாங்க. அஞ்சலினால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே பாய். வாங்க அங்கிள். என்னது? எப்படி இருக்கீங்க அங்கிள்? என் மேல இருக்கிற கோவம் இன்னும் உங்களுக்கு போலையா?